ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நைட் டின்னருக்கு ஒரு தக்காளி, அதாவது வந்து நீங்கள் கார சட்னின்னு சொன்னாலும் சரி தான், அது தக்காளி குழம்புன்னு சொன்னாலும் சரி தான், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கிறது தான் பேர். ஓகேங்களா? இப்போ ரோட் சைட்லலாம் நம்ம போனோம்னா பார்த்தீங்கன்னா, தக்காளியை வந்து தண்ணி மாதிரி வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது என் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நார்மலாக அவங்களுக்கு வந்து தேங்காய் சட்னியோட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் அது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து தக்காளி சீசன் வேறு, ரொம்ப கம்மி ரேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது நிறைய பொட்டிக்கில் கொடுக்காங்க. ஆனால் நம்ம பொட்டிக்கில் வந்து நம்மளுடைய ஆன்லைன் இதில் ஷாப்பிங்கில் வெறும் 450 ரூபா தான். ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 3/4 வரைக்கும் வேணால், அதாவது யூத் பிள்ளைங்க காலேஜ் போகிறவங்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சு தச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிங்கிளில் கூட நீங்கள் விடலாம், அருமையாக இருக்கும். சாரீ சூப்பரான சாரீ. இந்த பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்து சில்வர் ஆன்டிக் ஃபாயில் பிரிண்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இது வந்து டசல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் 5 கலர் தான் இருக்குது. லாவெண்டர் கலர், அழகான ஒரு நல்ல கோல்டன் எல்லோ கலரு, மெரூன் கலரு, பிங்க் கலர்னு சூப்பராக 5 கலர் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர், தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள். தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறோம். பல்காக வாங்கலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வாங்கலாம், செட் சரியாக வாங்கலாம், எப்படினாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம வந்து அந்த இட்லியும் அந்த தக்காளி குழம்பும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், குட்டி குட்டியான பூண்டு ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு போட்டால் கூட 2 கூட போட்டுக்கோங்க. இல்லை பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா 2 கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாம்பார் வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம்ஸ், ஒரு 20லேருந்து 25 வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பெரிய வெங்காயம் பல்லாரி யூஸ் பண்ணுங்கண்ணே. எப்போவுமே நான் சொல்கிறது, சின்ன வெங்காயத்துக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நிறைய சின்ன வெங்காயம் வந்து உடம்புல வந்து நல்லது. அதுக்கு சின்ன வெங்காயமே நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து அதாவது காரம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க, கூட சாப்பிட்டீங்கன்னா கூட பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஸோ எடுத்தாச்சு. இதை முதல்ல வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி முதல்ல வந்து ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்மெல், இப்போ அது கூட நம்ம போட்டு அரைக்கிறதுக்கு நான் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ தக்காளி, கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து சும்மா கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க தான் போகிறோம். எப்போவுமே தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்க இந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் அடிக்கிறதுனால பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம். இப்படி 4 பழத்தையும் முதல்ல கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கடாயை எடுத்து தாளிக்க வேண்டியதான். இது 2 நிமிஷம் வேலை தான். மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியது, தாளிக்க வேண்டியது, அவ்வளோதான். கொஞ்சம் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். எப்போவுமே நான் கழுவி கருவேப்பிலை இந்த மாதிரி ஊற்றி வச்சுப்பேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ பெருங்காயம் போட்டுக்கோங்க. தாண்டி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்க்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மேலே ரொம்ப தெரிக்கும். அதனால் நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இதை எடுத்தாச்சு. இன்னும் நம்ம உப்பு போடல, அவ்வளோதான். லைட்டாக தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தான் நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டில் நிறைய தண்ணி ஊற்றலை, அதுக்கப்புறம் ஊற்றுவோம். முதல்ல வந்து இதில் பச்சை வாசனை வரும். அந்த வெங்காயம்லாம் பச்சையாக போட்டுக்கோம்ல, வெங்காயம் பூண்டுலாம். அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு ஒரு 3-4 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கல் உப்பு இதில் போடுறதா இருந்துச்சுன்னா முதல்லையே நீங்கள் அரைப்போம் பார்த்தீங்களா, வெங்காயம் எல்லாம் போட்டு அரைக்கோம்ல, அப்போவே வெங்காயம் இல்லை தக்காளிலாம் போடும்போது அப்போவே போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து நல்லா டேபிள் சால்ட் தான் போடுறேன். இது 2-3 நிமிஷம் கொஞ்சம் இப்படி இதாகட்டும், பச்சை வாசனை போட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலேயே நான் போட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை வந்து நல்லா அடங்கிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இந்த மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா திரும்ப ஒரு தடவை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு, இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துட்டுனா போதும். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல வாசனையும் செமையாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து இட்லி மாவு இருந்தால் இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு இருந்தாலும் பொட்டுக்கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வந்து ஒரே 1 ஸ்பூன் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் இது கொதிச்சிச்சுன்னா நமக்கு வந்து நம்மளுடைய சட்னி சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்மளுடைய சட்னி சூப்பராக கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்களேன், திக்னஸும் பாருங்கள். இந்த ஒரே 1 ஸ்பூன் தான் நான் வந்து போட்டேன். இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா இட்லி தோசை சாப்பிடும் போது டெய்லியாக மேக்ஸிமம் நம்ம நைட் ஆனால் டிஃபன் தான் எல்லார் வீட்லேயுமே இப்போ எடுக்கும். ஒரே சட்னி சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இன்றைக்கி இட்லிக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி கூட வச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இட்லி செஞ்சுருக்கோம். இட்லி எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். பாருங்கள், நம்மளோட ரோட்டு கடையிலெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது என் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிடித்தமான ஒரு சட்னி. நீங்கள் ரோட்டு கடையிலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இதே கன்சிஸ்டன்சியில் இதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்களேன், அதே மாதிரி தான் நமக்கு செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கொஞ்சம் இப்படி தொட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் இதே அளவுகளோட நான் எப்படி செஞ்சனோ அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு அதெல்லாம் போடாதீங்க. அரிசி மாவு நான் சொன்ன மாதிரியே போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.